வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூலம் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒண்ணு. இது 1974ல பதிவு செஞ்ச விட்னஸ் லீயுடன் பைபிளின் வாழ்க்கை ஆய்வு அப்படிங்கிற ஒரு பழைய கிறிஸ்தவ ரேடியோ நிகழ்ச்சியோட ஸ்கிரிப்ட். ஆமா, அதுவும் குறிப்பா பைபிளோட முதல் புத்தகமான ஆதியாகமம், அதாவது ஜெனசிஸ் பத்தி அவங்களோட பார்வை. ஆமா, அவங்களோட அந்த தனித்துவமான பார்வை என்னன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்ம நோக்கம் சிம்பிள் தான். இந்த இறையியல் பார்வை என்னென்ன வாதங்களை முன்வைக்குது, அப்புறம் நாம வழக்கமா ஆதியாகமத்தை புரிஞ்சுக்கிற விதத்துல இருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்க்கணும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா இந்த முழு ஆய்வோட தொடக்க புள்ளியே ரொம்ப வித்தியாசமானது. இவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள் வெறும் ஒரு சரித்திர புத்தகம் இல்ல. சரி. அல்லது இது சரி இது தவறுன்னு சொல்ற ஒரு தார்மீக சட்ட புத்தகமும் கிடையாது. ஓகே. அதுக்கும் மேல பைபிளோட பிரதான நிலைப்பாடே ஜீவன் அல்லது வாழ்வு, அதாவது லைஃப். இதுதான் அவங்களோட மைய கருத்து. ஜீவன், இதுதான் முக்கிய வார்த்தை. ஆமா, ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு பைபிள் முழுசையுமே இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் அவங்க பாக்குறாங்க. இதுதான் அவங்களோட முழு அனாலிசிஸ்க்கும் அடித்தளம். அப்போ இதிலிருந்து வர்ற முதல் பெரிய கருத்து இதுதான் நினைக்கிறேன். பைபிள் ஒரு சரித்திர புத்தகம் இல்ல, ஒரு விதி புத்தகம் இல்ல, அது ஒரு உயிருள்ள புத்தகம். கரெக்ட், ஒரு லிவிங் புக். அத விளக்க அவங்க ஒரு மேற்கோள் காட்டுறாங்க. அந்த தேவனுடைய சுவாசம் பத்தினது இல்லையா? ஆமா, எல்லா வேத வாக்கியங்களும் தேவனுடைய சுவாசத்தால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு விட்னஸ்லி சொல்றது. அதாவது அது கடவுளோட உயிர் மூச்சு. வெறும் வார்த்தைகள் இல்ல, உயிர் மூச்சு. ஆமா, அதனால நாம இந்த புத்தகத்தை தொடும்போது கடவுள் எப்படிப்பட்டவர்னு நேரடியா உணர்றோம்னு அவங்க சொல்றாங்க. இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் தான். ஆமா, இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இவங்க ஜீவன் அப்படிங்கிற வார்த்தைய நேரடியா கிறிஸ்துவோட இணைக்கிறாங்க. எப்படி? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னதை இது சுட்டி காட்டுது. சரி சரி. அதனால இவங்களோட பார்வையில பைபிளோட முழு நோக்கமே கிறிஸ்துவை ஜீவனாக வெளிப்படுத்துறது தான், அதுவும் விசுவாசிகள் அனுபவிக்கிற விதத்துல. ஓ, அப்போ இது வெறும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல. இல்லவே இல்ல, இது அவரை அனுபவிப்பதே பற்றியது. கிறிஸ்துவ பற்றி படிக்கிறதுங்கிறது ஒரு சமையல் குறிப்ப படிக்கிற மாதிரி. ஆனா அவரை ஜீவனாக அனுபவிக்கிறதுங்கிறது அந்த உணவை சுவைக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த ஆய்வு அந்த இரண்டாவது விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இததான் அவங்க ஜீவ அம்சம்னு சொல்றாங்க. சரி, பைபிள் ஒரு ஜீவனுள்ள புத்தகம் என்ற கருத்தை இவங்க ஆதியாகமம் மாதிரி ஒரு பெரிய சிக்கலான புத்தகத்துல பொறுத்துறாங்க. ஏன்னா பொதுவா 50 அத்தியாயம்னு சொன்னாலே கொஞ்சம் மலைப்பா இருக்குமே. ஆமா, ஆனா இவங்க அதை உடைக்கிற விதம் ரொம்ப எளிமையா இருக்கு. அவங்க இந்த 50 அத்தியாயங்களையும் ஒரு சிம்பிளான கட்டமைப்பா மாத்துறாங்க. இது வெறும் அத்தியாய பிரிவினை இல்ல, ஒரு கதை சொல்ற விதம். ஓகே, அது என்ன கட்டமைப்பு? அவங்க பார்வைப்படி ஆதியாகமத்தை 3 பகுதியா பிரிக்கலாம். முதல் 2 அத்தியாயங்கள் கடவுளின் படைப்பு. சரி, படைப்பு. அடுத்தது அத்தியாயங்கள் 3-11 வரை சாத்தானின் சீர்குழைவு. கடைசியா அத்தியாயங்கள் 12-50 வரைக்கும் யெகோவாவின் அழைப்பு. அவ்வளவுதான். படைப்பு, சீர்குழைவு, அழைப்பு. கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா, ஒரு பெரிய புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் இந்த 3 வார்த்தைகள்ல அடக்கிட முடியுமா? அவங்களோட வாதம் அதுதான். இது வெறும் காலவரிசை சுருக்கம் இல்ல, இது ஒரு தெளிவான கதை வடிவத்தை கொடுக்குது. படைப்பு, அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் மீட்போட ஆரம்பம். ஒரு ஸ்டோரி ஆர்க் மாதிரி. கரெக்ட். இந்த ஆய்வு முழு புத்தகத்தையுமே இந்த 3 வரி கதையா சுருக்குது. கடவுள் படைத்தார், சாத்தான் சீர்குலைத்தான், யெகோவா அழைத்தார். இது அந்த புத்தகத்தை அணுகிற விதத்தையே மாத்துது. ஆமா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு முக்கிய சக்தி இருக்கிறதாவும் இது காட்டுது. முதல்ல கடவுள், அப்புறம் சாத்தான், கடைசியில மறுபடியும் யெகோவா. ஒரு தெய்வீக போராட்டத்தோட ஆரம்பம் இது. சரி, அடுத்ததா இந்த 2 இனங்கள்ங்கிற யோசனை. இது எனக்கு முதல்ல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஆமா, நாம எல்லாரும் ஆதாமோட பிள்ளைகள் தானே பொதுவா நினைப்போம். ஆனா இந்த ஆய்வு கதையில ஒரு பெரிய திருப்பம் நடக்கிறதா சொல்லுது. அது என்ன? இது அவங்களோட பகுப்பாய்வுல ஒரு முக்கியமான வேறுபாடு. ஆதியாகமம் ஆதாம், நோவா, ஆபிரஹாம் மாதிரி தனி நபர்களை பத்தினது மட்டும் இல்ல. சரி, அது 2 தனித்துவமான பரம்பரைகளை பத்தினதுன்னு இவங்க சொல்றாங்க. முதல் இனம் ஆதாமின் இனம், அடாமிக் ரேஸ். ஆமா, இத படைக்கப்பட்ட இனம்னு சொல்றாங்க. அதாவது ஆதாம்ல இருந்து வந்த ஒட்டுமொத்த மனிதகுலம். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த இனம் ஒரு முழுமையான தோல்வியில முடிஞ்சது.
ஒரு நிமிஷம், முழுமையான தோல்விங்கிறது ரொம்ப கடுமையான வார்த்தை இல்லையா? கடவுளோட படைப்பு எப்படி தோல்வி அடையும்? ரொம்ப நல்ல கேள்வி. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான திருப்பம். தோல்விங்கிறது கடவுளோட படைப்புத் திறன்ல ஏற்பட்ட தோல்வி இல்ல. அப்போ மாறாக மனிதன் கடவுளோட ஜீவனை விட்டு விலகி சாத்தானோட சீர்குலைவுக்கு இடம் கொடுத்ததோட விளைவுன்னு இவங்க விளக்குறாங்க. ஓ, மனிதனின் தோல்வி. ஆமா, இதனால கடவுள் தன்னோட அணுகுமுறைய மாத்திக்கிட்டதா இந்த ஆய்வு வாதிடுது. ஆரம்பத்துல ஒட்டுமொத்த மனித குலத்தோட, அதாவது ஆதாமின் இனத்தோட செயல்பட முயற்சி செஞ்சார். அது வேலைக்காகல. அது பலனளிக்காததால ஒரு குறிப்பிட்ட அழைக்கப்பட்ட இனத்தின் மூலமா செயல்பட்டு அதன் வழியா கடைசியில எல்லாரையும் ஆசீர்வதிக்க திட்டமிட்டார்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஓ, அப்பதான் இரண்டாவது இனம் கதைக்குள்ள வருது, ஆபிரகாமோட இனம். ஆமா, இது படைக்கப்பட்ட மனிதர்கள்ல இருந்து கடவுளால் குறிப்பா அழைக்கப்பட்ட ஒரு குழுவுக்கு கதை மாறுறத காட்டுது இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆபிரஹாம்ல இருந்து தொடங்குற இந்த அழைக்கப்பட்ட இனம் தான் இரண்டாவது ஆபிரஹாமிக் ரேஸ். ஆமா, இந்த கருத்தை இவங்க இதோட நிறுத்தல. ரொம்ப சுவாரஸ்யமா கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க தான் ஆபிரஹாமோட உண்மையான பிள்ளைகள்னு சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டோட இணைக்கிறாங்க. ஆமா, அதனால அவங்க இந்த அழைக்கப்பட்ட இனத்தோட ஒரு பகுதின்னோ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காட்டி இந்த கருத்தை தொன்றை நாள் வரைக்கும் நீட்டிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நடைமுறையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜீவன் அப்படிங்கிற கண்ணாடியை வச்சு பார்க்கும்போது நாம ஏற்கனவே தெரிஞ்ச ஆதியாகம கதைகள் எப்படி மாறுது? உதாரணத்துக்கு படைப்பு கதையை எடுத்துக்கலாமே. நாம பொதுமா படைப்பை படிக்கும்போது முதல் நாள் இது படைக்கப்பட்டது, 2ஆம் நாள் அது படைக்கப்பட்டதுன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி தான் பார்ப்போம். ஆமா, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஆனா இந்த ஆய்வு அது அப்படி பார்க்கல. படைப்புங்கிறதே ஜீவனை உருவாக்குற ஒரு செயல்முறைன்னு, ஒரு ப்ராசஸ்னு விளக்குது. அது ஒரு பட்டியலே கிடையாது. ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு படியும் ஜீவனை நோக்கியே நகருது. கரெக்ட். முதல்ல கடவுளோட ஆவி ஜீவனை உருவாக்க தண்ணி மேல அசைவாடுது. அப்புறம் ஒளி வருது, அதுவும் ஜீவனுக்காக தான். ஆமா, உயிரில்லாத தண்ணியிலிருந்து நிலம் வெளியே வருது, அது தாவரம், விலங்கு, மனித ஜீவனங்களை உருவாக்குறதுக்காக. எல்லா ஸ்டெப்புமே ஜீவனோட தொடர்புடையது. கடைசியா இந்த கதையோட உச்சமா தெய்வீக ஜீவனை குறிக்கிற ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃப் வருது. ஆமா, இந்த வரிசை படிப்படியா ஜீவன் எப்படி வெளிப்படுதுன்னு காட்டுறதா இந்த ஆய்வு விளக்குது. இது வெறுமனே பிரபஞ்சத்தை உருவாக்குறத பத்தி இல்ல, உயிரை குழிப்பா தெய்வீக ஜீவனை நிலைநிறுத்துறத பத்தினது. அதேதான். அந்த பார்வை படைப்பு கதைக்கு ஒரு புதிய ஆழத்தை கொடுக்குது. இப்போ வாழ்க்கை வரலாறுகளுக்கு வருவோம். ஆதாம், நோவா, ஆபிரகாம். ஆமா, ஆதியாகமத்துல கிட்டத்தட்ட 8 முக்கிய நபர்களோட வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு. ஆனா லீயின் பார்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த வரலாறுகள் அவங்களோட சாதனைகளை பத்தி பெருசா பேசல. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்ததா பைபிள் சொல்லுது. நினைச்சு பாருங்க, 930 வருஷங்கள். ரொம்ப நீண்ட காலம். இன்னைக்கு மனிதனோட ஆயுட்காலத்தை விட 10 மடங்கு அதிகம். அந்த 1000 வருஷத்துல அவர் ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்கலாம், ஒரு பேரரசு ஆண்டு இருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா பைபிள் அதை எதையுமே சொல்லாம அவர் கடவுளோட பிரசன்னத்துல எப்படி நடந்துகிட்டாருங்கிறத மட்டும் தொட்டு காட்டுது. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. என்னது? பைபிளை எழுதினவங்க எதை சொல்லணும் எதை விடணும்னு ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1000 வருஷத்துல நடந்த கணக்கில்லாத சம்பவங்கள்ல கடவுளோட இருந்த அனுபவத்தை மட்டும் ஏன் பதிவு செய்யணும்? அது ஒரு நோக்கத்தோட செய்யப்பட்ட தேர்வு. ஆமா, இந்த தேர்ந்தெடுப்பே அவங்களோட உலக சாதனைகளை விட தெய்வீக ஜீவனோட அவங்களுக்கு இருந்த அனுபவத்துல தான் கவனம் செலுத்தப்படுதுன்னு நிரூபிக்கிறதா இந்த ஆய்வு வாதிடுது. அப்போ அவங்க வாழ்க்கையோட நோக்கம் அவங்க எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சாங்கங்கிறது இல்ல, மாறாக கடவுளோட அவங்க எப்படிப்பட்ட ஜீவனுள்ள உறவை கொண்டிருந்தாங்கங்கிறது தான். அப்போ இந்த ஆய்வோட முக்கிய வாதத்தை சுருக்கமா எப்படி சொல்லலாம்? ஆதியாகமத்தை படைப்பு மற்றும் வாழ்க்கை வரலாறுகளோட புத்தகமா பார்க்கிறது சரிதான், ஆனா அது வெறும் முதல் லேயர் தான். ஆமா, அது ஒரு மேலோட்டமான பார்வைன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஆழமான பார்வை என்ன? அதோட உண்மையான ஆழமான அர்த்தம் கிறிஸ்துவுல வெளிப்படுத்தப்பட்ட கடவுளை விசுவாசிகளோட அனுபவத்துக்காக ஜீவனாக வெளிப்படுத்துறது தான். ஓகே. ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு கதாபாத்திரமும், படைப்போட ஒவ்வொரு அம்சமும் இந்த ஒரு மைய நோக்கத்துக்காகவே கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் அவங்களோட உறுதியான நிலைப்பாடு. இந்த ஜீவன்கிற கண்ணாடியின் வழியா பார்க்கும்போது புத்தகத்தோட ஒவ்வொரு பகுதியும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறுது. ஆமா, அதுதான் உங்களோட வாதம். சரி, இன்னைக்கு நாம பைபிளின் வாழ்க்கை ஆய்வு நிகழ்ச்சியோட மூலத்திலிருந்து ஆதியாகமத்தோட ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை ஆழமா பார்த்தோம்.
இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்ப்போம். முதலாவதா, பைபிளோட பிரதான வெளிப்பாடு அறிவு, வரலாறு அல்லது தார்மீகம் அல்ல, மாறாக ஜீவன். ஆமா, அதுதான் முதல் புள்ளி. இரண்டாவதா, ஆதியாகமம் படைப்பு, சீர்குலைவு, அழைப்புங்கிற ஒரு தெளிவான 3 கட்ட கட்டமைப்பை பின்பற்றுது. ம், கடைசியா இது படைக்கப்பட்ட இனம் மற்றும் அழைக்கப்பட்ட இனம்னு 2 பரம்பரைகளோட கதையை சொல்லுது. இந்த ஒவ்வொரு கருத்தும் ஆதியாகமத்தை ஜீவன்கிற மைய கருத்தின் மூலமா புரிஞ்சுக்க நமக்கு உதவுது. ஒரு முழு புத்தகத்தையும் விளக்க ஜீவன்கிற ஒரே ஒரு முதன்மை கண்ணோட்டத்தை இந்த ஆய்வு வலியுறுத்துது. இது உங்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்புது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சிக்கலான படைப்ப, அது ஒரு மத நூலா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், ஒரு திரைப்படமா கூட இருக்கலாம், அல்லது ஒரு தத்துவமா இருக்கலாம். ஆமா, அத ஒரே ஒரு மைய கருத்தின் மேல தீவிர கவனம் செலுத்தி பார்த்தா அது உங்களோட புரிதலை எப்படி மாற்றும்? அது ஆழமான மறைக்கப்பட்ட அர்த்தங்களை வெளிப்படுத்துமா, இல்ல அந்த படைப்போட மற்ற முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்காம விட்டுடுவோமா? இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.